எங்கள் வீட்டு கிச்சனை க்ளீன் பண்ணியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ கண்டெய்னர்லாம் பயங்கர எண்ணெய் பிசுக்காயிடுச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணணும்னு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா எல்லா கண்டெய்னர்ஸும் எடுத்து உரமாக வச்சுட்டு அதில் தூசியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்காக இதில் நான் ஸ்டெப் ராக்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு தர்மாக்குள்ள வந்து இந்த மாதிரி செல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு கண்டெய்னர்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா டப்பாவெல்லாம் மாற்றிட்டு விளக்குறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா மாற்றிக்கலாம். ஸோ கிச்சன் வந்து டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அந்த லாங் வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. சேனல் நேமுக்கு கீழே ஒரு ப்ளே பட்டனை வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்லாம் காஞ்சதுக்கப்புறம் அந்தந்த மசாலாவை எடுத்து அதில் மாற்றிட்டுருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரே வீடியோவாக போட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்றதை பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.